வெல்கம் டு SRS ஜியா ஹோம் ஸ்டைல் ரெசிபீஸ். இன்றைக்கி இஃப்தார் ரெசிபியில் ஹைதராபாத் மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறேன். ஹைதராபாத் மட்டன் பிரியாணிக்கு ஃபஸ்ட் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். அதில் ஆனியன் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் 1 kg ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ 1 kgக்கு ஏற்ற மாதிரி மட்டன் வந்து 3/4 கிலோ வாங்கணும், இல்லைன்னா 1 கிலோ வாங்கணும். நான் 1 கிலோவுக்கு 1 கிலோ தான் நான் போட்டிருக்கேன், ஏன்னா டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு பக்கம் ஆனியன் நல்லா நான் ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் நான் மட்டனை மேரினேட் பண்ண போகிறேன். மட்டனுக்கு இப்போ நான் இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன். இஞ்சியும் பூண்டும் சேர்த்து ரேஷியோ பார்த்திங்கன்னா நான் 4 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இது கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இப்போ நான் 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், இது கூட ஜாதி பத்திரி. இப்போது இந்த பக்கம் ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. இது கூட நான் தயிர் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறது கிடையாது, அதனால் தயிர் உங்களுக்கு தேவையான அளவு, கொஞ்சம் புளிப்பு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம். இது கூட நான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணியிருக்கேன். மட்டன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு தேவையான அளவு, இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் இது 1 hour நல்லா ஊறணும். இப்போ நம்ம அரிசியை ஊற வச்சுக்கலாம். நான் பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன். இது ஒரு 3 to 4 times நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இது ஒரு 20 minutes ஊறினா போதும். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் தண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நம்ம வடித்து தான் அரிசி எடுக்க போகிறோம். இது 70 to 80% குக் ஆனால் போதும். இப்போ அந்த தண்ணியில் நான் பிரியாணியில் பட்டை, ஏலக்காய், கிராம்பு ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன், ஏன்னா அரிசி ஒட்டாமல் இருக்கும். இந்த பக்கம் கறி நல்லா குக் ஆகிருக்கு. கறி வந்து நீங்கள் 80% குக் ஆனால் போதும் உங்களுக்கு. நம்ம தம் போட்டுடலாம். இதுக்கு மசாலா தான் நம்ம தனியாக லேயராக வைக்க போகிறோம். ஸோ நான் கறியை தனியாக எடுத்து வச்சுட்டு மசாலாவை நல்லா சுண்ட விட்டு வச்சுருக்கேன். நம்ம லேயராக நம்ம வைக்கிறப்போ மசாலா கூட கறியும் சேர்த்து வைப்போம். பட் நான் என்ன பண்ணுறேன்னா, மட்டன் கொஞ்சம் நல்லா குக் ஆகிடுச்சு, அதனால் நான் மசாலா மட்டும் தனியாக வச்சுருப்பேன். நான் அந்த வீடியோவில் காட்டுறேன். சோறு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நான் அந்த மசாலா நல்லா சுண்ட விட்டேன். இப்போ நம்ம லேயராக பண்ணலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இதை வடிகட்டி எடுத்து வைக்கிறப்போ கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் வடித்து வச்ச அரிசியை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே நான் 2 கலர் ஆட் பண்ணியிருக்கேன். ஒன்று எல்லோ ஃபுட் கலர், இன்னொன்று ரெட் ஃபுட் கலர். ஹைதராபாத் பிரியாணிக்கு சாஃப்ரான் போடுவாங்க, குங்குமப்பூவை கலந்து இதில் கொஞ்சம் ஆட் பண்ணுவாங்க. நான் அதுக்கு பதிலாக நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஃபஸ்ட் லேயரில் சாப்பாடு வச்சுட்டு அதுக்கு மேலே எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கும் மேலே
நம்ம கறி தண்ணி இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் சுண்ட விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் தான் நான் சொன்ன மெத்தட். கறியோடு அந்த மசாலாவை நம்ம கெட்டியாக எடுத்து வைக்கணும். பட் என்னோடய கறி நல்லா குக் ஆனதுனால நான் தனியாக மசாலாவை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அடுத்த லேயர் இதே போல் சாப்பாடு வச்சுட்டு அதுக்கு மேலே உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இதே மாதிரி ப்ராசஸை ரெடி பண்ணுங்கள். ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்க நீங்கள். ஸோ இது 3rd லேயர். அதுக்கு மேலே நான் ரெட் ஃபுட் கலர் அண்ட் எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் குக் பண்ணுறப்போ 80% கறியை குக் பண்ணிவிட்டு அந்த மசாலாவும் கறியும் சேர்த்து இந்த மாதிரி ஒவ்வொரு லேயராக வைங்க. ஸோ இந்த லேயர்லேயும் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபுட் கலர் வந்து மொத்தமாக சேர்த்துடாமல் இந்த மாதிரி லேயராக ஃபுட் கலரை ஆட் பண்ணிக்கோங்க. இதே போல் மசாலா ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி ஆனியன் ஃப்ரை பண்ணி வச்சிருந்தோம்ல, அந்த ஆனியனும் இது கூட சேர்த்துக்கோங்க. இது கூட வேக வச்ச மட்டனும் நான் இது மேலே ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது போல் செஞ்சீங்கன்னா நீங்கள் தம் போட்டதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிறப்போ மசாலாவோட உங்களுக்கு சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் ஃப்ரை பண்ண ஆனியன் போட்டிருக்கேன் பாருங்கள். இதுக்கு மேலே மட்டன் பீசஸும் வச்சுருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கறியிலேயே வேக வைக்கிறப்போ சரியான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் நம்ம பிரியாணியில் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் அரிசி போடுறது கிடையாது. தனியாக வேக வச்சு எடுத்ததுனால கறியில் நீங்கள் கரெக்டாக எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் தம் போட்டு எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடு ரொம்பவே நல்ல ஒரு உதிரியாக வந்துச்சு. நல்ல 100% குக் ஆகிருந்துச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.